Good morning, dear friends and students. In this lecture, I will be discussing about the beta-lactam antibiotics. Beta-lactam antibiotics அப்படின்னா பெனிசிலின்ஸும் செஃப்லோஸ்போரினும் சேர்ந்தது. ஸோ இந்த லெக்சரில் நான் பெனிசிலின்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன் சப்சிக்வெண்ட் லெக்சர், I will be discussing about the cephalosporin. Penicillins is the first antibiotic used by man. As you know that it is discovered by the Alexander Fleming accidentally. And penicillins were broadly classified into two types. One is natural penicillins, another one is semi-synthetic penicillins. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பெனிசிலின்ஸ் வந்து which is discovered by Alexander Fleming, அதாவது பென்சைல் பெனிசிலின் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஆசிட் லெபைல். That means it cannot be given by oral route. இன்ஜெக்ஷன் மூலமாக தான் போட்டுக்க முடியும். அதுக்கு கீழே பெனிசிலின் ஜி, ப்ரொகைன் பெனிசிலின் ஜி அண்ட் பென்சத்தின் பென்சிலின். வேறஸ் ஆசிட் ரெசிஸ்டன்ட் பெனிசிலின் அப்படிங்கிறது என்னன்னா ஃபினாக்சி மித்தைல் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணியோ இல்லை ஃபினாக்சி ஈத்தைல் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணியோ we can able to produce phenoxymethyl penicillin or phenoxyethyl penicillin which can be given by oral route. So அதனால வந்து இது acid resistant. Whereas in semisyntheticல பார்த்தீங்கன்னா penicillin is resistant, beta-lactamase inhibitors and extended spectrum. So இது ஏன் semisynthetic நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா most of the gram-negative microorganismத்தில் பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸில் பெனிசிலினேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. இன்னொரு பேர் வந்து பீட்டா-லாக்டமேஸ். பெனிசிலினேஸ் ஆர் பீட்டா-லாக்டமேஸ் கேன் ஏபிள் டு பிரேக் அப் தி பீட்டா-லாக்டம் ரிங். பீட்டா-லாக்டம் ரிங் என்னங்கிறது அடுத்த ஸ்லைடில் நான் காமிக்கிறேன். So, only the beta-lactam ring is essential for the antibacterial activity. Beta-lactam ring இல்லைன்னா penicillin வேலை செய்யாது. அப்போ penicillinase resistant penicillin, extended spectrum penicillin and beta-lactamase inhibitors. இது மூணும் செமிசிந்தட்டிக் கீழே வருது. எக்ஸ்டெண்டட் ஸ்பெக்ட்ரம் எதுக்குன்னா நேச்சுரல் பெனிசிலின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி தான் இருக்கும். அதாவது கிராம் பாசிட்டிவில் தான் மெயினாக வேலை செய்யும், கிராம் நெகட்டிவில் வேலை செய்யாது. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்டெண்டட் ஸ்பெக்ட்ரம் பெனிசிலின் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. Now, if you see the preparations of penicillin G, procaine penicillin G, fortified procaine penicillin G and benzathine penicillin G. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் மெயினானா இந்த பெனிசிலின் ப்ரிப்பரேஷன்ஸ் எதையுமே வாய் வழியாக சாப்பிட முடியாது. இட் ஹேஸ் டு பி கிவன் ஒன்லி இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்ஜெக்ஷன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா ஆல்வேஸ் நேச்சுரல் பெனிசிலின்ஸ் வேர் எக்ஸ்பிரஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். அதாவது ஒரு லட்சம் யூனிட், 2 லட்சம் யூனிட் அப்படி தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இதை மில்லிகிராமில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பென்சிலினோட ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து பீட்டா-லாக்டம் மாய்டி. பீட்டா-லாக்டம் மாய்டி தான் ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியம். இந்த பீட்டா-லாக்டமேஸ் பெனிசிலினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்னா இந்த பீட்டா-லாக்டம் மாய்டியை உடைச்சிடும். உடைச்சிச்சுன்னா automatically it may ineffective against the microorganism. இன்னொன்று வந்து தயசோலின் ரிங்கு. ஸோ இந்த தயசோலின் ரிங்கும் பீட்டா-லாக்டமும் சேர்ந்ததுன்னா 6-அமீனோ பெனிசிலினாயிக் ஆசிட்னு பேர். இன்னொன்று வந்து சைட் செயின். இந்த சைட் செயினில் இந்த 6R1 பொசிஷன் இருக்கு இல்லையா, this can be replaced by different groups. For example, ஃபினாக்சிஈத்தைல் போட்டிங்கன்னா ஃபினாக்சிஈத்தைல் பெனிசிலின், ஃபினாக்சிமெத்தைல் போட்டிங்கன்னா ஃபினாக்சிமெத்தைல் பெனிசிலின். அப்போ இன்ஜெக்ஷன் மூலமாக போட வேண்டிய ஒரு மருந்தை இந்த R1 பொசிஷனில் வேலை செய்கிற குரூப்பை நம்ம அட்டாச் பண்ணுறது மூலமாக இதை நம்ம ஓரல் ரூட்டில் கொடுக்குற மாதிரி மாற்ற முடியும்.
Now, if you see the pharmacokinetics of the penicillin, they are rapid and complete absorption when it is given by intramuscular route, and this is distributed extracellularly, and this undergoes rapid renal excretion, especially by the tubular secretion. So, now the propanacid, it is a uricosuric drug used for the treatment of gout, can be combined with the penicillin. So what happens if propanacid is combined with the penicillin? Both propanacid and the penicillins were excreted by means of tubular secretion. If we combine these both, propanacid dominate over the penicillin so that propanacid மட்டும்தான் excrete ஆகும். Penicillin வந்து excrete ஆகவே ஆகாது. So the duration of action of penicillin can be increased. என்ன மெக்கானிசத்தில் பெனிசிலின் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுன்னா செல் வால் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். என்னதான் செல்லுலார் கான்ஸ்டிடியூண்ட் ஃபார்ம் ஆகி இருந்தாலும் அதை இன்டாக்டாக வைக்கிறதுக்கு நமக்கு தேவை செல் வால். அந்த செல் வால் சிந்தசைஸை பெனிசிலின் லைக் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஹிபிட்ஸ். செல் வால் சிந்தசைஸ் நடக்கணும்னா 4 என்சைம்ஸ் தேவை. ஒன்று அலனைல் அலனின் சிந்தட்டேஸ், 2 அலனின் ராசினேஸ், 3வது டிரான்ஸ்பெப்டிடேஸ், 4வது பெப்டிடோகிளைகோன் சிந்தேஸ். இந்த 4 என்சைமை பெனிசிலின்ஸ் இன்ஹிபிட் பண்ணி செல் வால் சிந்தசைஸை இன்ஹிபிட் பண்ணும். செல் வால் சிந்தசைஸை இன்ஹிபிட் பண்ணுறதுனால தேர் வில் பி high osmotic pressure inside the cell and low osmotic pressure outside the cells. That leads to osmotic imbibition of the water, so burst of cell due to weaker and unstable cell wall, but they exhibit bactericidal activity. If you see the antibacterial spectrum of penicillin, there already I said it is narrow spectrum. பெரும்பாலும் கிராம் நெகட்டிவ்ல வந்து வேலை செய்யாது. ஸோ கிராம் பாசிட்டிவ் காக்கை பேசில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெப்டோகாக்கை, நீமோகாக்கை, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா, கிளாஸ்டீரியா டிட்டானி, லிஸ்டீரியா ஸ்பீசிஸ், கோனோகாக்கை, மெனிஜோகாக்கை, actinomycetes, and spirochetal infections like trichonoma pallidum இதெல்லாம் வேலை செய்யும். இப்போ யூசஸ், தெராபியூட்டிக் யூசஸ் ஆஃப் பெனிசிலின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கை மூலமாக வரக்கூடிய பேரஞ்சைட்டிஸ், ஓட்டைட்டிஸ் மீடியா, ஸ்கார்லெட் ஃபீவர், ரொமாட்டிக் ஃபீவர் அண்ட் சப்அக்யூட் பாக்டீரியல் எண்டோகார்டைட்டிஸ், நீமோகாக்கை மூலமாக வரக்கூடிய லோபார் நிமோனியா, மெனிஜோகாக்கை மூலமாக வரக்கூடிய மெனிஞ்சைட்டிஸ், கோனோகாக்கை மூலமாக வரக்கூடிய கொனோரியா, அத்தால்மியா நியூனேட்டரம், ஸ்பைரோசெட்டல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிஃபிலிஸ், காஸ்ட்ரோபேட் ட்ரிபினோமா பெலிடியம், லெப்டோஸ்பைரோசிஸ், இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் பெனிசிலின்ஸ் கேன் பி யூஸ்ட் எஃபெக்டிவ்லி. டிப்தீரியா, டெட்டனஸ், ஆந்த்ராக்ஸ், ஆக்டினோமைகோசிஸ், ரேட் பைட் ஃபீவர்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் ஆஸ் எ ப்ரொஃபைலாக்டிக் மெஷரில் ரொமாட்டிக் ஃபீவர், பாக்டீரியல் எண்டோகார்டைட்டிஸ் அண்ட் ஏக்னாலோசைட்டோசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். If you see the adverse effect of penicillins வந்து ரொம்ப டேஞ்சரான லைஃப் சேவிங் ட்ரக்ஸ். டேஞ்சராகவும் இருக்கும், அதே நேரத்தில் லைஃப் சேவிங் ட்ரக்ஸாகவும் இருக்கும். Many people were sensitive to the penicillin. It produces immediate hypersensitivity reaction. இப்போ anaphylactic reaction பேர். Penicillins are said to be an incomplete antigens for some individual. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இது சீரியஸான anaphylactic reaction ப்ரொடியூஸ் பண்ணணும் due to release of histamine. So it produces a rash, itching, urticaria, fever, wheezing, edema, serum sickness, exfoliative dermatitis, etc. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து ஹைப்பர் சென்சிட்டிவாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பண்ணணும். அது பேர் வந்து ஸ்க்ராட்ச் டெஸ்ட்னு பேர். ஸ்க்ராட்ச் டெஸ்ட். பெனிசில் ஆயில் பாலிலைசின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், பிபிஎல் டெஸ்ட்னு சொல்லுவோம். இதை இன்ட்ராடெர்மலில் ஸ்க்ராட்ச் பண்ணி
அவங்களுக்கு ஏதாவது அன்டுவர்டு ரியாக்ஷன் நடக்குதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அலர்ஜியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டு பெனிசிலின்ஸ் நிறையா இருக்குது. அது நம்ம போகணும். ஸோ யூஸ்வலி இந்த பெனிசிலின்ஸ் வந்து when it is given by parenteral route அப்போ தான் இது அலர்ஜிக் ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வாய் வழியாக சாப்பிடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினாக்சிமித்தல் பெனிசிலின் ஃபினாக்சிஎத்தல் பெனிசிலின்லாம் இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணாது. It may produce super infections. Bowel respiratory cutaneous microflora can undergo changes. Jarry's Alzheimer reaction, especially இது வந்து சிஃபிலிஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பைரோசெட்டல் இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பைரோசெட்ஸோட லைட்டிங் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, தட் மே ப்ரொடியூசஸ் சம் சிம்டம்ஸ். For example, shivering, fever, myalgia, exacerbation of lesions, vascular collapse. So, uh, that can be treated by means of aspirin. It may produce local irritation, that is pain at the site of injection and thrombophlebitis. In neurotoxicity, chances is also there. Sometimes it interferes with the platelet function, thereby produces bleeding. Now, this is orally active penicillin like phenoxymethyl penicillins. Now, we are coming to the second part of the penicillin, that is called semi-synthetic penicillin. So, why semi-synthetic penicillin? You see, what are all the disadvantages of the benzyl penicillin? It cannot be given by oral route. They are highly susceptible for penicillinase, not stable in gastric acid, narrow spectrum of activity, and allergic reaction. So these 5 disadvantages can be overcome by administration of semi-synthetic derivatives of penicillins. Here it is the classification. Penicillinase resistant, penicillinase, methicillin, cloxacillin, dicloxacillin, extended spectrum of penicillin, that is both effective against gram-positive and gram-negative microorganisms. Example, ampicillin, pecampicillin, amoxicillin, carpenicillin, piperacillin, and meslocillin. There are some substances, there are some drugs which is not said to be antibiotic, but they are antibacterial activity. That means beta-lactamase inhibitors, clavulanic acid, sulfactam, and dorsafactam. Now, we can combine the extended spectrum of penicillin with the beta-lactamase inhibitors, that is the fixed dose combination. For example, clavulanic acid with the ampicillin or amoxicillin. Now, the uses of ampicillin, they are used for urinary tract infection. பெனிசிலின் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பெனிசிலின் பார்த்தீங்கன்னா யூடிஐயே வராது. ஏன்னா யூடிஐ வந்து கிராம் நெகட்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம் மூலமாக வரக்கூடியது. ஸோ ஆம்பிசிலின், அமாக்சிசிலின் அந்த மாதிரி செமிசிந்தட்டிக் பெனிசிலினை தான் நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் யூஸ் பண்ண முடியும். நேச்சுரல் பெனிசிலின்ஸ் எல்லாமே கிராம் பாசிட்டிவ்ல தான் அதிகமாக வேலை செய்யும். ஸோ ஆம்பிசிலினோட யூஸு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், bronchitis, otitis media, sinusitis, meningitis. And these can be used for the treatment of ulcer, which is induced by Helicobacter pylori. Can also be used for gonorrhea and cholecystitis. And amoxicillin is also very similar to that of ampicillin and acampricillin. So beta-lactamase inhibitors, said the periplasmic space contains an enzyme called beta-lactamase. So the beta-lactamase, that enzyme can be inhibited by administration of clavulanic acid, sulfactam, and dorsofactam. So here the pharmacology of clavulanic acid, this can be combined with amoxicillin. They are used for skin infection, intra-abdominal, gynecological infections, urinary tract infections, biliary tract infection, and respiratory tract infection. Whereas
Sulfactam, which is combined with ampicillin, used for gynecological problems, intra-abdominal infections, skin and soft tissue infections. Losofactam can be combined with piperacillin and also ceftriaxone. So these are all beta-lactamase inhibitors. So with this, I have completed the penicillins as a part of beta-lactam antibiotics. Next class, I will be discussing about the cephalosporins, which is also an important group of beta-lactam antibiotics. Thank you.